கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 12வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 12:3 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து செல்வோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், அர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே, பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே ஐயா இன்மேலும் வருபவரே, உபரபரா உபிரபரா உப்பராரிபரபரா உபரா உகரகரா உப்பரா உபிரப்பரா உகநக உகநகரா உபரப உபரபரா, சகலமாம் படைத்தவரே சர்வா வல்லவரே, சகலமாம் படைத்தவரே சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே, ரபரபர ரப்பரபர ரே பரரிகஷவரா, தோத்திரமாம் கனமாம் வாலமயோ பலனாம், தோத்திரமாம் கனமாம் வாலமயோ பலனாம், மாட்சிமயம் துதியம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும், ரப்பரப்பரா ரகரப்பரா ரீகரா ரிகசகரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ராஜேஷ் டேனியல் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். செய்திக்குள்ள வருவோம். 12வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 12:3, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். மகிழ்ச்சியோடு ஜாய் ஜாய் ஷரா 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 ஜாய் CHARA ஷரா ஷரா. ஜாய்ங்கிறது பைபிள்ல ஒரு அடிப்படையான ஒரு காரியம். நம்ம சந்தோஷமா இருக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் சந்தோஷமா இல்லைன்னா ஆண்டவரை என்னை மன்னிக்க மாட்டேன். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எண்ணில் அடங்காத ஆசீர்வாதத்தை நம்ம எண்ணி நினைத்து நினைத்து நம்ம சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில 2 காரியம் நடந்திருக்கும். பாஸ்ட் சொல்றேன். ஒரு காரியம் வருத்தப்படுகிற காரியம், ஒரு இழப்பு, இந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கட்டாயம் எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனா நம்ம அதை நினைக்கிறத விட்டுட்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மைகளை சென்ற ஒரு சந்தோஷமான பாதைகளை நாம் நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் அல்லது ஜாய் அல்லது ஷரா நமக்கு கிடைக்கும். ஷரா கிடைக்கும். இந்த ஷராக்கு என்னெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்குன்னா டிலைட். டிலைட்டுங்கிறது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க உங்களை
போகவே முடியாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்ட இடத்துல அவங்கள ஆண்டவர் கூட்டிட்டு போயிடுறார். அந்த இடத்த பார்த்துட்டோம் உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு டிலைட், ஒரு சந்தோஷத்துல ஒரு ஸ்டெப் மேல டிலைட். இரண்டாவது ரிஜாய்ஸ். ரிஜாய்ஸ், சந்தோஷமாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரைட், இது டிலைட். ரெண்டாவது குளோரியஸ். குளோரியஸ் முதல்ல ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். ஜாய் அல்லது ரிஜாய்ஸ்ங்கிறதுக்கு பைபிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். மார்க் 4வது அதிகாரம் 16வது 4:16. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாள். சந்தோஷத்தோடு இந்த சந்தோஷம் பெர்மனண்டா இருக்கும். சூழ்நிலைகள் இந்த சந்தோஷத்தை மாற்றக்கூடாது. ஒரு பாடுகள் வழியாக நம்ம செல்லும் பொழுது அந்த பாடுகள் நம்முடைய சந்தோஷத்தை மாற்றக்கூடாது. இது நம்பர் 1. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 7வது அதிகாரம் 14. 2:14. இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாக நான் அவனுடனே சொன்ன யாரை குறித்து வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்கள் சத்தியத்தை சொல்வது போல தீத்துவோட நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாக சொன்னதை சத்தியம் பண்ணுங்க. புகழ்ச்சியாக, இந்த புகழ்ச்சிங்கிறது 2 தடவை ஒருத்தர் கூட புகழ்றாங்க. எப்ப புகழ்வாங்க? அந்த புகழ்ச்சி உங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு சந்தோஷத்தை, டிலைட், ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸை தான் நம்ம பார்க்கிறோம். அது பரிபூர்ண சந்தோஷம்னு சொல்லி பார்க்கிறோம். 7வது அதிகாரம் 4வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 7:4. மிகுந்த தைரியத்தோடு உங்களுக்கு பேசினேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் பரிபூர்ண சந்தோஷம். பரிபூர்ண சந்தோஷம். பாதையில் நம்ம போறோங்க. அந்த பாதையில் நம்ம போகும்போது ஒரு பாடுகள் வருது. அந்த பாடுகள் வரும்பொழுது ஆண்டவர் அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அந்த சந்தோஷத்துக்கு ஒரு பரிபூர்ண சந்தோஷம். கரெக்டா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்னை கூப்பிட்டார். பெரிய டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. எங்க போனா ஒரு ஆடிட்டர் உட்காந்துருக்காரு, விகேடி. அவர் மனைவியும் உட்காந்துருக்காரு. நான் உடனே போன ஞாயிற்றுக்கிழமை போன 7,000 பண்ணல என்னுடைய சாட்சியை சொன்னேன். இவங்க எப்படி என்னங்களை பாடுகளுக்குள்ளேயே கொண்டு போனாங்கிறது எல்லாத்தையும் நான் காமிச்சேன். கரெக்டா ஆண்டர் அந்த அம்மா உட்கார வச்சிருக்காரு. எனக்கு அவங்க பார்த்த உடனே எனக்கு ஒரு பரிபூர்ண சந்தோஷம் எனக்குள்ள வந்துச்சு. அந்த அக்கா சொல்லுது, டாக்டர் நீங்க எனக்கு அன்னைக்கு மாத்திரை கொடுத்தீங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தேன், திரும்ப எனக்கு லேசா வலிக்குது, வலி வந்த உடனே உங்க ஞாபகம் வந்துச்சு, உங்களை நாங்க தேடி வந்துட்டோம் அப்படின்னு. என்னுடைய சந்தோஷம், நான் உங்களோட ஃபீஸ் எல்லாம் வாங்க மாட்டேன், ஆனா அது பரிபூர்ணமான சந்தோஷம். பாடுகள் எல்லாம் நான் மறந்துட்டேன். அவங்க பேசின பேச்சு, கையை நீட்டி சொன்னதெல்லாம் நான் மறந்துட்டேன். பரிபூர்ண சந்தோஷம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடுகளுக்கு பின்பாக வரும். சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அது என்ன சந்தோஷம்னு நம்ம பார்ப்போம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது. லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதவர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். சாதாரண சந்தோஷங்கள, தி கிளாட்னஸ். நம்ம பிரேயருக்கு ஒரு அக்கா வரும், ஜாய் அது பேர். அவங்க எப்ப வருவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு இருக்குது. டாக்டரை மறந்துடும், ஊழியத்தை மறந்துடும், பிரே ஸ்டடியெல்லாம் மறந்துடும். அப்புறம் வரும், அந்த தேவையை சந்திச்சுட்டு வாங்கிட்டு ஓடிய போயிடும். அது சந்தோஷம் கிடையாது. பேர்ல மாத்திரம் தான் சந்தோஷம் இருக்கும், மற்றபடி இருக்காது. 100 வசனத்தை வாசி நம்ம அடுத்த வார்த்தைக்குள்ள போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:19. எங்களுக்கு நம்பிக்கையும்
சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருப்பவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி மகிழ்ச்சியின் கிரீடம். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். ஸ்டாலின், J.M. ஸ்டாலின் ரட்சிக்கப்பட்டப்ப இந்த வசனத்தை நான் அவர்கிட்ட சொல்லி அவர் வரதை நிப்பாட்டிட்டார். ஆனா ஆண்டவர் சந்ததியை பிடிக்கிறாருங்க. அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல நான் எல்லாம் ஸ்விம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரும்போது என்னை ஒரு ஆக்கள்ல ஒரு சவுண்ட் வந்துச்சு. திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு நிற்கிறான், ஸ்டாலின் மக, கையில் 2 பயலோட நிற்கிறான். ஸ்விம்மிங் பூல் பார்க்க வந்தேன், இந்த ஸ்விம்மிங் பூல்ல தான் நீங்க இருப்பீங்களா அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒவ்வொன்றையும் கிளியரா சொல்றா. அவன் அந்த அளவு கவனமா செய்தியை கேட்டிருக்கா. கேட்டவ சொல்றா, ஓ இந்த முப்பட்டில தான் நீங்க வருவீங்களா, எல்லாத்தையும் அவன் கோரிலேட் பண்றா. நான் சொன்ன அத்தனையும் அவன் மைண்ட்ல வச்சிருந்து இந்த ஸ்விம்மிங் பூலா, இந்த வண்டியா, இதாங்கிறான். இது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த வசனத்தை நான் சொன்னேன், ஸ்டாலின் பிரேயருக்கு வரது பற்றிட்டு. ஆனா ஆண்டவர் யாரை ஆசிரியர்? மகள். சரி, 2வது டிரா. இந்த டிராங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மூண்டு கொண்டு டிரா. இந்த டிராக்கு பிபாசோ பாப்போம். பிபாசோ பாப்போம். பிபாசோ டிரா. Anabi ba so anabi ba so ANABIBAZO ஓ anabi ba zo நீட்டிங்க. இது என்ன? டிரா, இழுத்துக்கொள்றது. இது இழுத்துக்கொள்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல 8:3 சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷனையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய், இந்த இழுத்து கொண்டதுதான் ஒரு ஃபோர்ஸா இழுத்துட்டு போறது, தான இழுத்துட்டு போறது. அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 8வது வசனத்துல உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை சந்திக்கிறார்கள். அப்போ ஒரு இழுத்து கொண்டதை பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21:8 வாளையை இழுத்து கொண்டு வந்தார். நீட் ஃபோர்ஸ். அதான் அனாபிபாசோ. சரி, இது 2ஐயும் பார்த்துக்கிட்டோம். இன்னொரு வார்த்தை இருக்குது, அது என்ன? ஹல்கோ. ஹல்கியோ கியோ கேஓ கேயூஓ ஹல்கியோ. இது என்னன்னா பார்ப்போம். HEL ஹல் கியோ கேயூஓ கியோ ஹல்கியோ. ஹல்கியோங்கிறது என்னன்னு நம்ம பார்ப்போம். இது இழுக்கிறது, அது வயலண்டா இழுக்கிறது. அதாவது அது எப்படி வயலண்டா இழுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயலண்டா இழுக்கிறது ஒன்று, ஆண்டவர் எப்படி இழுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஜென்டிலான இழுக்கிறது. அது என்னன்னு பார்ப்போம். யோவான் 6வது அதிகாரம் 44வது வசனத்துல ஜென்டிலா ஆண்டவர், அதுதான் நம்ம ஹலக்கியோ, ஜென்டிலா. யோவான் 6:44 6:44 என்னை அனுப்பின என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், இந்த இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஹல்கியோ அப்படி ஜென்டிலா இருக்குது. வலை இழுக்கிற மாதிரி அந்த வயலண்டான அனாபாலிசோ கிடையாது. வலை இழுக்கிறாப்புல ஃபோர்ஸ் தேவையில்லை. இது என்ன இழுத்து கொடுக்குதுன்னா ஜென்டிலா இழுத்து கொடுக்குது. 12:32 யோவான் 12:32 நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்வேன். இந்த இழுத்துக்கிறது ஹல்கியோ, ஜென்டிலா இழுத்துக்கிறது. என்னிடத்திலே இழுத்துக் கொள்வேன். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 4வது வசனத்துல என்னை இழுத்துக்கொள்ளோ
ஓடி வந்திடுவேன், அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் கலிகோருவேன். அதை இழுத்துக் கொள்றது ஜென்டிலா இழுக்கிறது. ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு, அதை நம்ம பார்த்துருக்கோம். எரேமியா 31வது அதிகாரம் 3 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனார். ஆம், அநாதை சிநேகத்தால் சிநேகித்தேன், அதனால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கலாம். காருண்யம் கேக்கு கிரேசரா இழுத்துக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் அதை முடிக்க போகிறோம். அவுட் ஆஃப் அப்படின்னு இங்கிலீஷ் வைக்கல. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து, அவுட் ஆஃப், ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து 2 வார்த்தை கொடுத்திருக்குது. அவுட் ஆஃப், எக், ஈக். 2 ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஒரு இகே இஎக்ஸ், இகேயும் போடலாமா, இஎக்ஸும் போடலாமா. அவுட் ஆஃப் 2 வார்த்தை, இகே அல்லது இஎக்ஸ் 2ம் போடலாம். 2மே கரெக்டா அவர் போட்டிருக்காரு. அவுட் ஆஃப், அவுட் ஆஃப்னா ஒரு இதுல இருந்து வெளியில கொண்டாடுறது. இந்த நம்ம வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்து அவர் எங்களை தப்பித்தார். அவுட் ஆஃப், எக், ஈக், மரணத்தில் இருந்து எங்களை வெளியிட்டார். அப்போஸ்தலர் 12:7. அப்போஸ்தலர் 12:7. பொழுதுடைய கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. எங்கிருந்து? கையில், அவுட் ஆஃப் ஹேண்ட், கையில் இருந்து விழுந்தது. இன்னொரு வார்த்தை பார்ப்போம். மத்தேயு 17வது அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் இருந்து இறங்கி வருகிறார். மலையில் இருந்து இறங்கும் பொழுது, சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்பொழுது நம்ம வார்த்தைக்குள்ளே வருகிறோம். ரட்சிப்பின் ஊற்று. இது என்ன அப்படின்னா, பாரம்பரியமாக ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. பாரம்பரியமாக எருசலேமிலே ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அங்க தேவாலயம் இருந்துச்சு, பிறகு அழிக்கப்பட்டது. தேவாலயம் இருந்த காலத்துல தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதுக்கு தண்ணீரை பிரதான ஆசிரியர் மொண்டு கொண்டு உள்ள போவார். அது ரெகுலரா நடக்கிற ஒரு காரியம். அதை அதை கனெக்ட் பண்ணி மிக அருமையாக ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். வாசிப்போமா? யோவான் 7வது அதிகாரம் 39. 7:39, 37 வாசிக்கிறோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று. அந்த நின்றுங்கிறது என்னன்னா, தனியா தெரியும். ஒரு 1000 பேர் நிற்பாங்க. ஒருத்தர் அப்படி பெர்ஃபெக்டா நின்று ஒரு காரியத்தை பேச போகிறார். அந்த 1000 பேருடைய கண்களும் அந்த நின்று அவரை நோக்கி பார்க்கும். அந்த பார்வையெல்லாம் அவங்க மேல வந்துடும். நின்று, இயேசு நின்று சத்தமிட்டு. இங்க ஆண்டவர் சத்தமிட்டு பேசுகிறார். ஆனா அவரை சூழ்நிலையில சத்தமா போட மாட்டார், வாயை தரவமா இருப்பார். ஆனா இப்ப பெரிய சத்தியத்தை பழைய ஏற்பாட்டுல சிஎஸ்ஐல உள்ள சத்தியத்தை கனெக்ட் பண்ண போகிறார். அதனால அவர் ரைஸ் பண்றார் சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிற படி என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். இந்த ஜீவ தண்ணீர்ங்கிறது ஒரு கான்செப்டை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறாங்க. எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 4வது அதிகாரம், விசுவாசமா இருக்கணும், தாக இருக்கணும், 2மே தேவை.
யோவான் 4வது அதிகாரம் 14 வசனம், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிறேன். நித்திய ஜீவ காலமாக, நித்தியம் ஜீவ தண்ணீர். இது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். தண்ணீர்ங்கிறது ஒரு தேவையான ஒரு காரியம். அதுக்கு 2 ஆக்ஷன் இருக்கு. தண்ணீரை நம்ம குடிக்கும்போது நம்முடைய தாகம் அடங்குது. அதே தண்ணீரை நம்ம குளிக்கும் போது நம்ம உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது. நான் இப்ப ஸ்விம்மிங் போறேன், ஆனாலும் நீட்டா குளிச்சுட்டு தான் அங்க உட்காரு. குளிச்சு நீட்டா அந்த உட்காரு. காரணம் என்னன்னா, நம்ம பரலோக தேவனுடைய சத்தியத்தை நம்ம சொல்ல போயிடும். அப்ப நம்ம அதுக்கு ஒரு 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 சில காரியங்கள் நம்ம அப்படித்தான் இருக்கணும். அதுலதான் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். நீங்க குளிச்சுட்டு வரீங்க, நான் பார்த்தேன். ஏன்னா நான் உங்களை பார்க்க முடியாது, நீங்க தான் என்னை பார்க்குறீங்க. அப்ப அந்த தண்ணீருக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஆனா இந்த பாவம் உள்ள ஒரு ஸ்திரீட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நித்திய ஜீவ காலமாக ஓடுகிற தண்ணீரை நான் உனக்கு தருவேங்கிறார். இந்த தண்ணீர் எங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துது 22வது அதிகாரம் 17 வசனத்துல ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவி பரிசுத்தாவியானவர் மனவாட்டி. நம்ம மனவாட்டி, நமக்கு ஒரு அழைப்பு கிடைக்குதுங்க. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவத்தை நிறை இலவசமா வாங்கு, தாகம் உள்ளவன் வாங்க. தாகத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் எவ்வளவோ காரியம் உங்களுக்கு டீச் பண்றேன். உங்களுக்கு நான் ஒரு செய்தி போட்டிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை, ஸ்பாட்ல எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த செய்தியை நான் போட்டிருந்தேன். அதுக்கு தலைப்பு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் அதை எழுதி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை உட்கார்ந்து நீங்க எழுதிருந்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்னா என்ன, அப்ப இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். சரி, இதுக்கு இன்னும் ஒரு வாசனத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுகிறேன். ஏசாயா 49வது அதிகாரம் 10வது வசனம். 49:10. இது 2 கனெக்ட் ஆகுங்க. நித்தியத்தை உள்ளது அங்க கனெக்ட் ஆகுது. அவர்கள் பசியாய் இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிலே கொண்டு போய் விடுவார். இந்த நீரூற்றுகளை கொண்டு போய் விடுகிறத நீங்க எங்க பார்க்கலாம்னா, அந்த நீரூற்று வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். 7:17. நடத்துகிறவர் யார்? சிங்காசனத்தின் மத்தியிலே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தனது ஆடுகளை நித்தியத்தை கூட்டிட்டு போறார். இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கு நடத்துவது. ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று. தண்ணீர் வெளிப்படுத்தும் ஜீவ தண்ணீரை மாறி நடத்துகிறவர். தேவன் தாமே இவருடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். 16 வசனம் அதே பாருங்க, சிமிலர் வருங்க. அவர்கள் இனி பசியா இருப்பதில்லை, தாகமா இருப்பதில்லை, வெயிலாக வருஷம் வெளிப்படுவதில்லை. 15. ஆனபடினாலே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாகவும் இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் மேல் வீட்டுக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இது நித்தியத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா 12வது அதிகாரம் 3வது வசனத்தையும் யோவானே இணைத்து சொல்கிறார். அந்த இணைத்து சொல்றதுல இது அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்டப்படுறேன். தாகமா இருக்கிற என்ன தேவை? ஏசாயா 55வது அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓ தாகமா இருக்கிறவர்கள், தாகம் தாகம் தாகம். பாவத்தின் மேல் தாகமா இருந்தோம், இப்ப வசனத்தின் மேல் தாகம். ஒரு வசனத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஒரு அளவே கிடையாது. சந்தோஷத்துக்கு கிடைக்கிறதுக்கு அளவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த விசேஷமான காரியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாகம் இருக்கு. அந்த தாகத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். சரி, வாசிப்போமா? சங்கீதம்
6வது அதிகாரம் 9. முப்பத்தி 6:9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்குது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கு. ஜீவ ஊற்றுனா இந்த வார்த்தைகள் எல்லாமே ஜீவ ஊற்றுங்க. எவ்வளவு கலவு நம்ம மொண்டு அதை பருகிறோமோ நமக்கு நித்தியத்துல ஒரு கன்ஃபார்மான ஒரு வாழ்க்கை இருக்குது. 8வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே திருப்தி அடைகிறீர்கள், உமது பேரின்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை. பேரின்ப நதிங்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாகத்தை தீர்க்கிறார். நான் எப்பவுமே ஆலயத்துக்கு போகும்போது ஒரு ஜபத்தோடு போவேன். ஆண்டவரே, இன்னைக்கு ஆலயத்தின் நன்மையினாலே என்னை நிரப்புங்கப்பா. ஆலயத்தின் நன்மையினாலே என்ன செய்யணும்? என்னை நிரப்பணும். ஒரு ஜபத்தோடு தான் நான் போவேன். அப்படி ஜபத்தோடு போகும்போது ஆண்டவர் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை வித்தியாசமான நாட்களில் கொடுப்பார். எல்லாம் ஒரே நாளில் கொடுக்க மாட்டார். ஒரு வித்தியாசமான நாளில் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சரி, கடைசியாக எங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் போனோம். அப்போ ஆண்டவர் எத்தனையோ விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது சரி, நான் பின்னாடி சொல்லுவேன் நான் உங்களுக்கு. சரி, இந்த காரியத்தில் ஒரே ஒரு வாசல் வச்சு முடிக்கப்படும். இஸ்ரேல் மக்கள் 2 வகையான மக்களாக இருக்காங்க. ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கலங்க. இன்னொரு கூட்டத்துக்கு சந்தோஷம் இருக்கு, அழைப்பு இருக்குது. அது என்னன்றதை பார்த்து இதை முடிக்க போயிடும். எரேமியா 2வது அதிகாரம் 13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அவங்கள வெட்டிக்கிட்டாங்க. இப்ப ஒரு தாய் தகப்பன் இருக்காங்க. ஒரு பொண்ணு, நான் இவனைத்தான் கல்யாணம் கட்டுவேன்னு சொல்லி சாதிக்கிறான். அது டங்கு டங்குனா வேண்டாமா அப்படிங்கிறான். ஒரு அம்மா சாட்சி சொல்லிச்சு, எங்க அப்பா சொன்னார், சொந்தக்கார பையன் அவருக்கு, வேண்டாம், இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி. ஆனா எனக்கு இந்த பையன் தான் வேணும்னு சொல்லி சாதிச்சு கல்யாணம் கட்டிட்டு அது மாசமா இருக்குது. அப்பா அவனுடைய ட்ரூ கலர் தெரிய ஆரம்பிச்சான். அம்மா பார்த்துச்சான், நம்ம படிச்சா தான் வாழ்க்கையில நிக்க முடியும்ட்டு வயத்துல பிள்ளையோட கிளாஸ் அட்டன் பண்ணிச்சான். படிச்சு டீச்சர் ஆகி ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சு ஒரு ஆண் பையன் நம்மளோட கூட இருக்கிறான். யாரும் நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு தகப்பனார் வார்த்தையை கேட்டிருந்தானா கதையே மாறி இருக்கும். ஆனா 2 காரியம், ஜீவ தண்ணீர் இனி விட்டுட்டாங்க, விடிப்புள்ள தண்ணி எனக்கு வேணுங்கிறாங்க. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. அத்தனை நன்மைகள் ஐயா, ஜாய். இந்த சந்தோஷம் எங்களுக்கு நித்தியத்திலும் நாங்கள் வந்து சேர்றதுக்காக நித்திய ஜீவ ஊற்றாகிய உண்மை நாங்கள் பற்றி கொண்டோம் ஐயா. தொடர்ந்து நாங்கள் ஓட பலம் தங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.